புதுச்சேரி அரசு நலவழித்துறை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உறுப்பு தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. செவிலிய அதிகாரி குமுதா வரவேற்புரையாற்றினார். மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை தலைமை தாங்கினார். மருத்துவர்கள் கீர்த்தி லட்சுமி, பூங்குழலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை பேசுகையில், உறுப்பு தானம் செய்வதன் மூலம் இறந்த பின்பும் வாழலாம். நம் நாட்டில் மாற்று அறுவை சிகிச்சைக்கான உறுப்புகள் மற்றும் திசுக்களின் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இறந்த பிறகு உறுப்புகள் மற்றும் திசுக்களை தானம் செய்ய முன்வர வேண்டும். நமது பயன்படுத்தக்கூடிய உறுப்புகள் மற்றும் திசுக்களை தேவைப்படுவோருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவதற்காக நமது மரணத்திற்கு பிறகு தானம் செய்ய உறுப்பு தான உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் உறுப்பு தான படிவத்தை பதிவு செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஐயனார் கோவில் வீதி வி மணவெளி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் வயது 85, அவரின் மனைவி உமா மகேஸ்வரி வயது 75 தம்பதியினர் மற்றும் வில்லியனூர் கேசவ பிரியா நகர், லூர்து நகர் எக்ஸ்டென்ஷன் பகுதியை சார்ந்த லதா வயது 53 பேரும் தங்களின் இறப்பிற்கு பின் தங்களின் பூத உடலை கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவம் பயிலும் மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக உடல் உறுப்பு தான பதிவு செய்ய முன் வந்தனர். சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் அவர்களின் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் பதிவு செய்த உடல் உறுப்பு தான பதிவு அடையாள அட்டையை இன்று சுகாதார நிலையத்தில் மருத்துவ அதிகாரி தலைமையில் சுகாதார நிலைய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் வில்லியனூர் வாஞ்சிநாதன் இளந்தொண்டர் அமைப்பு நிறுவனர் ராமன் இணைந்து வழங்கி பாராட்டினார்கள். மேலும் மருத்துவ அதிகாரி கூறுகையில், மூளை தண்டுவட இறப்பு அல்லது இருதய இறப்பு என மருத்துவ நிபுணர் குழுவால் அறிவிக்கப்பட்ட பிறகு சிகிச்சை நோக்கத்திற்காக தமது உடலில் இருந்த உறுப்புகளை தானம் செய்வதற்காக நோட்டா இணையதளத்தில் ஆதார் மற்றும் ABHA இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை பயன்படுத்தி விவரங்களை சரிபார்த்து உறுப்பு அல்லது திசு தானத்திற்கான படிவத்தில் விவரங்களை பூர்த்தி செய்து தானம் செய்ய வேண்டிய உறுப்பு திசுவை தேர்ந்தெடுத்து ஆதாரை பயன்படுத்தி மின் கையொப்பமிட்டு தங்களின் உடல் உறுப்பு தான பதிவை பதிவு செய்து உடல் உறுப்பு தான சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். உதவி தேவைப்படுவோர் மருத்துவமனையை அணுகி பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் தலைமையில் கிராமப்புற செவிலியர் ரோஸ்லின், DEO அச்சயலட்சுமி மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் செய்திருந்தனர். செவிலிய அதிகாரி கோவிந்தம்மாள் நன்றி கூறினார். பொதுமக்களுக்கு நான் சொல்வது என்னன்னா, எங்களுடைய உடலை தானம் செய்யறதை விட செய்கிறோம். அதே போல நீங்களும் கொடுக்கணும்ன்ற எண்ணம் உள்ளவங்க கொடுக்கலாம். ஏன்னா நம்மளுடைய உடலை மண்ணுக்குள்ள புதைக்கிறதும் ஒண்ணுதான், எரிக்கிறதும் ஒண்ணுதான்.